இது வறுத்து வச்ச அரிசி மாவு 1/2 கிலோ பாக்கெட்டு. பாசிப்பருப்பு பச்சையாக எடுத்து அதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு, சர்க்கரை 1 டம்ளர், தேங்காய் ஒரு முழு தேங்காயை நான் வெட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இல்லைனா தேங்காய் திருவி இருந்தால் தேங்காய் திருவியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க மாவை ஒரு பவுலில் கொட்டி தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 கிலோ இதுக்கு. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அதை கொஞ்சம் அது மேலே அந்த வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு அது மேலே தூற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, பொன்னிறமாக வறுத்தா போதும். ரொம்ப கருக்க விட்டிங்கன்னா கசப்பாகும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நெய் ஸ்மெல்லுக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன்னா அந்த நெய் மட்டும் அதோட சேர்த்துக்குங்க. இது கூட அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு தேங்காய் முழுசாக பெரிய தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை தேங்காய் திருவி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தேங்காய் திருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இதை அப்படியே அது மேலே புட்டி அதையும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது மேலே சர்க்கரை போட்டு 1 டம்ளர் சர்க்கரை, 1/2 கிலோ அரிசி மாவுக்கு இந்த டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் சர்க்கரை போட்டால் கரெக்டான பக்கம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கரெக்டான அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் மேக்ஸிமமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன். அந்த சர்க்கரை அளந்தோம் இல்லையா, அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா மாவு மைதா மாவு பிணையிற மாதிரி, பரோட்டாக்கு மைதா மாவு பிணையிற மாதிரி பிணையக்கூடாது. சும்மா சாஃப்டாக 5 விரல் மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே மிக்சிங் பண்ணுற மாதிரி பிணைஞ்சிட்டே வரணும். ரொம்ப நேரம் பிசையணுன்றது இல்லை, கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தூள் தூளாக பிரிஞ்சு விழுகாமல் அப்படி மொத்தமாக வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து, ரொம்ப நசுக்கக்கூடாது, சும்மா அப்படி பூ போல் அப்படி மெதுவாக. ரொம்ப நசுக்கிட்டிங்கன்னா கல் மாதிரி ஆயிரும். அதனால் நான் அமுக்கிறது கொஞ்சம் டைட்டாக அமுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு மெதுவாக தான் அமுக்கிறது மாதிரி இருக்கும். அமுக்கி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு, இட்லி அவிக்கிற குக்கர் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் லேசாக நெய் தடவிக்குங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணி கொஞ்சோன்னு வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி இந்த கொலக்கட்டையெல்லாம் அது மேலே வச்சு அவிச்சு எடுத்துடுங்க. அந்த மாதிரி அடிக்கிது எல்லாத்தையும் அடுக்கி இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னாக்கா கொலக்கட்டை ரெடி.